என்ன பேசுறான் இன்றைக்கு கல்வி அமைச்சர்? நாங்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பணம் தர முடியாது என்று மிரட்டுகிறாரே. புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கிறது? காலையில் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும், மாலையில் அவருடைய தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அதில் போல் தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தூய்மை தொழிலாளியுடைய மகன், ஒரு தச்சருடைய மகன், ஒரு சலவை தொழிலாளியுடைய மகன் என்ன வேலைக்கு போகணும்னா மதியத்திற்கு மேலாக அவர் தந்தை செய்த வேலையை செய்து இந்த நாட்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது என்றால் அதை காலை போட்டு மிதிப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? பட்டியல் பழங்குடி மக்களுடைய கல்வியை மறுப்பதற்கான சட்டமாக மாறப்போகிற கல்விக் கொள்கை. எனவேதான் நாங்கள் எல்லாம் எதிர்க்கிறோம். முதல் தலைமுறையாக போகிற சமூகத்தை சார்ந்தவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், மருத்துவம் பார்த்தது கிடையாது, பொறியியல் கிடையாது, சட்டம் கிடையாது, நீதிபதிகள் கிடையாது, காவல்துறையில உயரதிகாரிகள் கிடையாது. இந்த தலைமுறை தான் இதை நோக்கி போகிற ஒரு தலைமுறை. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கனவோடு காத்திருக்கிறார்கள். அவருடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கிற வகையில் புதிய கல்விக் கொள்கை இருக்கிறது. இதை அமுல்படுத்தினால் மட்டும்தான் நான் பணம் தருவேன் என்று சொல்லுகிற கல்வி அமைச்சர் அந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருக்க முடியுமா? அனைவருக்கும் நேர்மையாக நடக்கிற கல்வி அமைச்சரா?